வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன தகவலுக்காக இந்த வீடியோ. என்னன்னா, நம்ம பொதுவா ஒரு ஆம்பிளிஃபையர் செய்யும்போது, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பவர் சப்ளை செக்ஷன நம்ம ரெடி பண்ணோம்னா, ஆடியோ போர்டு இந்த மாரி இந்த மாரி ஆடியோ போர்டுக்கு நீங்க லைனு குடுக்குறதுக்கு முன்னாடி, நீங்க பவர் சப்ளை லைன் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு தான் எப்பவுமே நம்ம ஆடியோ போர்டுக்கு லைன் குடுக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு நண்பர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. என்னன்னா, டியூவல் பவர் சப்ளைல ப்ளஸ் சைடு கரெக்ட்டா ஒரு 24 வோல்ட் இந்த ரேஞ்சில வருது டிசி வோல்ட்டு. ஆனா மைனஸ் சைடு கிட்டத்தட்ட 50 வோல்ட் 60 வோல்ட் பக்கத்தில வருதுன்னாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, மெயினா வந்து அவரு வோல்ட்ட மாத்தி குடுத்துருப்பாரு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு டியூவல் பவர் சப்ளை பிசிபி எடுத்திருக்கேன். இதில இந்த இடத்துல 24 0 24 குடுக்கணும். ரைட்டுங்களா? இப்ப இந்த 24 0 24 குடுக்குறதுக்கு பதிலா, இந்த 0 நடுவுல இருக்கிறத தூக்கி இங்கிட்டு மாத்தி அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இங்கிட்ட 24 24 அது தெரியாம செய்கிறது தான். புதுசா இருக்கிற நண்பர்களுக்காக சொல்றேன். அப்படி மாத்தி குடுத்துட்டோம்னாவே அவுட்புட்ல மைனஸ் வோல்ட், பிளஸ் வோல்ட் டிஃபரெண்ட் ஆயிரும். ஒரே சேமா வந்து மைனஸ் வோல்ட்டும், பிளஸ் வோல்ட்டும் வராது. எப்பயுமே இந்த இன்புட் குடுக்குற இடத்துல சென்டரா வருது பார்த்தீங்களா? அது கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் எப்பயுமே 0, அதாவது சென்டர் டேப்பிங்கை கொடுத்துடணும். இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் தான் நம்ம வோல்ட் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இது 30 0 30னா இந்த இடத்துல 30, இது 0 30 அப்படி தான் கொடுக்கணும். 0 தூக்கி மாற்றி இந்த இடத்துல 30 வோல்ட் கொடுக்குற இடத்துல 0 கொடுத்துடக்கூடாது. 0 கொடுக்குற இடத்துல 30 வோல்ட் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா இங்கே வோல்ட்டு பூரா மாறி போயிடும். நீங்கள் அதை வந்து கவனிக்காமல் நீங்கள் ஐசியில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஐசி உடனே ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம அந்த ஒரு பவர் சப்ளை செக்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம வோல்ட்டை வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த பவர் சப்ளைலேருந்து 3 லைன் எடுத்துக்கிட்டுருக்கேன். அதாவது ஆடியோ போர்டுக்கு ஒரு டியூவல் பவர் சப்ளையும், ஒரு பக் கன்வெர்ட்டருக்கு ஒரு 2 வோல்ட் லைனும், இன்னொன்று ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு 30 0 30 ஏசி வோல்ட்டை எடுத்துக்கிட்டுருக்கேன். இது கரெக்டாக நம்ம வருதான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா வந்து நம்ம இந்த பக் கன்வெர்ட்டர் கொடுக்குற 2 வோல்ட் டிசி லைனு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் டிசி லைனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே மைனஸ் வச்சுக்கிட்டு ப்ளஸில் வச்சோம்னா பாருங்கள் 17 வோல்ட் வருது. இப்போ பக் கன்வெர்ட்டர் இன்புட் கொடுக்குற 2 வோல்ட் லைனு கரெக்டாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்குற ஏசி வோல்ட் லைனை செக் பண்ணோம். அதை ஏசி வோல்ட்டில் வச்சுக்கிட்டு 0, அதாவது கருப்பு ஒயர் கொடுத்துருக்கேன், அதில் வச்சுக்கிட்டு இந்த 30ல் ஒரு லைனை வச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஒரு 30ல், இந்த பக்கம் ஒரு 30 லைனில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக 30 30 வரணும். இது வந்து ஏசி வோல்ட்டு கரெக்டாக வருது. இது எதுக்காகனா நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். அது வந்து ஏசி வோல்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கரெக்டாக வேலை செய்யும். ஆஃப் பண்ணும்போது டப்புன்னு சவுண்டு வராது. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நான் ஏசி வோல்ட் தான் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்து மெயினானது ஆடியோ போர்டுக்கு வர்ற வோல்ட்டை நம்ம செக் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து டிசியில் வச்சுக்கலாம். டிசியில் வச்சுக்கிட்டு இதில் கிரவுண்டில் ஒரு ஒயர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மைனஸ் வோல்ட் வைக்கிறேன். மைனஸ் 43 வோல்ட் வருது. ப்ளஸில் 43 வோல்ட் வருது. இப்போ மைனஸு ப்ளஸ்லேயும் கரெக்டான வோல்ட்டு ஈவனாக வருது. இப்போ நம்ம இந்த டியூவல் பவர் சப்ளையில் வோல்ட்டு நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம்னு அர்த்தம். இப்போ இதே இதை நீங்கள் கிரவுண்டில் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே மைனஸ் வைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான வோல்ட்டு, அதாவது கிட்டத்தட்ட 50 வோல்ட்டுக்கு மேலேயோ, இங்கிட்ட வைக்கும்போது ஒரு 20 வோல்ட்டு, இப்போ ப்ளஸில் வைக்கும்போது ஒரு 24 வோல்ட்டோ இல்லைன்னா ஒரு 30 வோல்ட்டோ, இங்கே மைனஸில் வைக்கும்போது வோல்ட்டு டிஃப்ரெண்ட் மொத்தம் 50 வோல்ட்டு 60 வோல்ட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பவர் சப்ளை அவுட்புட்டு கொடுக்குற இடத்துல நீங்கள் லைன் மாற்றி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பிசிபியில் நான் சொன்ன மாதிரி லைனை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். சரி, இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே நம்ம இந்த டியூவல் பவர் சப்ளை லைனை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஆடியோ போர்டில் சால்டிங் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வோல்ட்டு நம்ம கொடுக்குறோம்னா, நம்ம வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு இந்த ப்ளஸ் வோல்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம்னா, இந்த இப்போ நம்ம செக் பண்ணதில் வோல்ட்டு நிற்கும். அதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஆடியோ போர்டில் சால்டிங் பண்ணக்கூடாது. சால்டிங் பண்ணோம்னா ஐசி உடனே போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும், நான் நிறையா வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வோல்ட்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 40 வாட்ஸ் பல்போ இல்லைன்னா 60 வாட்ஸ் குண்டு பல்பு இருந்தால் எடுத்துக்கங்க. என்கிட்ட இப்போ 200 வாட்ஸ் பல்பு தான் இருக்குது, அதை தான் எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மைனஸையும், அதாவது மைனஸ் வோல்ட்டையும் ப்ளஸ் வோல்ட்டையும் வைக்கணும். வச்சோம்னா அப்படியே லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும். இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ மைனஸையும் கிரவுண்டு வோல்ட்டு நிற்கலை. இப்போ கிரவுண்டும் ப்ளஸ்ஸும் அவ்வளோதான். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஏசி வோல்ட்டை பொறுத்தளவுக்கு சார்ஜ் நிற்காது. டிசி வோல்ட்டில் மட்டும் தான் இந்த கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால
சார்ஜ் நிற்கும். அதை மட்டும் தான் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ போர்டில் வோல்ட் லைனை கொடுத்துக்குங்க. அதான் பெஸ்ட்டு. டிஸ்சார்ஜ் பண்ணாமல் வோல்ட் லைன் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது முக்கியமான பிரச்சனை இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே, சும்மா ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.